குட் ஈவினிங். ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். நம்ம கிளாஸ் ஓகே. நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராப்ஸ் பத்தி பார்த்தோமா? ஸோ ப்ராப்ஸ்னா என்னது அப்படின்னா, ஒரு ஆர்குமெண்ட்ஸை நம்ம வந்துட்டு நார்மலா பாஸ் பண்றதை விட ப்ராப்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுவோம். ஸோ அதுல நம்ம எப்படி பாஸ் பண்ணும்போது ஒரு HTML பேஜ்ல வந்து ஒரு டேக் எப்படி இருக்கும், அதுல உள்ள ஆட்ரிபியூட்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணும்போது பாஸ் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படிதானே? இப்போ நான் வந்து ஒரு ஆட்ரிபியூட்ட பாஸ் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு நேம் வச்சு, அதுக்குள்ள நான் அந்த ஆட்ரிபியூட்ட பாஸ் பண்ணி, இங்க வந்து பிரிண்ட் பண்ணுவேன். அந்த ஃபங்ஷனுக்குள்ள பிரிண்ட் பண்ணுவேன். இததான் நம்ம வந்து நேத்து பார்த்தோம். ப்ராப்ஸ் மட்டும் தான் நேத்து பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஈவென்ட்ஸ் வந்துட்டு நெறைய படிச்சிருக்கோம். ஸோ இங்க அதே தான் ஈவென்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். பட் அ எல்லா ஈவென்ட்ஸ்லாம் பார்க்கல. ஓகேவா? ஆன் கிளிக் ஈவென்ட் ஒரே ஒரு ஆன் கிளிக் ஈவென்ட்ட மட்டும் பார்த்துட்டு, அந்த ஆன் கிளிக் ஈவென்ட்ட எப்படி நம்ம கால் பண்றது? என்ன மாரி யூஸ் பண்றது? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா பெரும்பாலும் நெறைய ஈவென்ட்ஸ் இருக்கலாம். ஆனா நம்ம அதிகமா யூஸ் பண்றது ஆன் கிளிக் ஈவென்ட்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ என்னென்ன ஈவென்ட்ஸ்லாம் இருக்கு HTML கிளிக்கு, சேஞ்ச், மவுஸ் ஓவர் ஈவென்ட்ஸ். சோ ஆன் லோடு, ஆன் கிளிக், ஆன் சப்மிட் நெறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் உள்ள ஆன் கிளிக் ஈவென்ட்ஸ மட்டும் ஒரு ரியாக்ட்ல எப்படி நம்ம வந்துட்டு ஆன் கிளிக் ஈவென்ட்ட இது பண்றது, கோட்ல ரைட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். சோ நீங்க நார்மலா HTML இல்ல ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ரியாக்ட் ஈவென்ட்ஸ ஹேண்டில் பண்ணும்போது, ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் யூஸ் பண்ணும்போது, நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். அங்க ஆன் கிளிக் யூஸ் பண்ணும்போது, நீங்க வந்து சி வந்து ஸ்மால் லெட்டர் எல்லாமே ஸ்மால் கேஸஸ்ல இருக்கும். பட் இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, சி கே ஃபர்ஸ்ட் இந்த 2வது இருக்கக்கூடிய சி மட்டும் என்னதுன்னா, கிளிக் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரான சி மட்டும் அப்பர் கேஸ் லெட்டர்ல இருக்கும். ஏன் அப்டின்னா, டிஃபரன்ஸ் தெரியணும்ல. நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ்க்கும், ரியாக்ட் ஈவென்ட் ஹேண்ட்லருக்கும் டிஃபரெண்ட் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாரி ஒரு சின்ன சேஞ்ச். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, அங்க ஃபங்ஷன் கால் எப்படி இருக்கும்? டைரக்ட்டா நம்ம இந்த டபுள் கோட்ஸ்குள்ள எந்த ஃபங்ஷன் இப்போ கிளிக் பண்ண உடனே எனக்கு ஷூட் ஃபங்ஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். மேபி அந்த ஷூட் ஃபங்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது அலர்ட் மெசேஜ் குடுத்துருக்கலாம். அந்த அலர்ட் மெசேஜ் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்டின்னா, நான் அந்த ஷூட் ஃபங்ஷன கால் பண்ணுவேன். அப்போ இங்க நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதே ஷூட் ஃபங்ஷன கால் பண்ணியிருக்காங்க. பட் டபுள் கோட்ஸ்ல இல்லாம கர்லி பிரேசஸ்குள்ள குடுத்துருக்காங்க. ஏன் நமக்கு கர்லி பிரேசஸ்குள்ள குடுத்துருக்காங்க? ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ரூல்ஸ் படிச்சிருக்கோம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஜாவா ஸ்கிரிப்ட் நாட் ஜாவா ஸ்கிரிப்ட் JSXல ரியாக்ட்ல நம்ம JSX தானே யூஸ் பண்றோம். ஸோ JSXல ஒரு எக்ஸ்பிரஷனையும், ஒரு ஃபங்ஷனையும், ஒரு வேரியபிள் நேமையும் நீங்க டைரக்ட்டா டேகுக்குள்ள யூஸ் பண்ண முடியாது. ஸோ அத நீங்க கர்லி பிரேசஸ்குள்ள தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால இது ஒரு ஃபங்ஷனோட நேம். அதனால நான் கர்லி பிரேசஸ்ல குடுத்துருக்கேன். ஸோ இப்ப வந்துட்டு என்னது அப்டின்னா, ரியாக்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். இந்த சாம்பிள் எக்ஸாம்பிள்ல என்ன அப்டின்னா, ஆ நான் வந்து ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கேன். அந்த ஃபங்ஷன்ல என்னன்னு வச்சிருக்கேன்னா, ஃபுட்பால் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்கேன். அந்த ஃபுட்பால்ங்கிற ஃபங்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆரோ ஃபங்ஷன் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நார்மல் ரெகுலர் ஃபங்ஷன் இருக்கு. அந்த ரெகுலர் ஃபங்ஷனுக்குள்ள ஷூட்ங்கிற ஒரு ஆரோ ஃபங்ஷன். ஆரோ ஃபங்ஷன்னா இப்படிதானே, ஒரு வேரியபிள் நேம் மாரி டிக்ளேர் பண்ணிட்டு, ஈக்குவல் டூ போட்டுட்டு பாரான்தீசிஸ் ஒரு ஆரோ. இப்படிதான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ள ஒரு அலர்ட் மெசேஜ் வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு இந்த ஃபுட்பால் ஃபங்ஷனுக்குள்ளேயே ஆரோ ஃபங்ஷனும் இருக்கு. நான் அந்த ஆரோ ஃபங்ஷன் என்ன ரிட்டர்ன் எத கிளிக் பண்ணா அந்த ஆரோ ஃபங்ஷன் ரிட்டர்ன் ஆகுமோ அந்த பட்டனும் இருக்கு. ஸோ அந்த பட்டன்ல டேக் த ஷாட்ன்னு ஒரு பட்டன் வச்சிருக்கேன். அந்த பட்டன கிளிக் பண்ணும்போது, எனக்கு இந்த ஆரோ ஃபங்ஷன், ஷூட் ஃபங்ஷன் இருக்குல்ல, அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஆன் கிளிக் பண்ணும்போது, நான் அந்த ஷூட் ஃபங்ஷன கால் பண்றேன். ஸோ நான் இப்ப கிளிக் பண்ணும்போது, எனக்கு அந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் கீழ இப்போ ரெண்டர் பண்ணும்போது எந்த எலிமெண்ட்ட ரெண்டர் பண்ணணும் அப்டின்னா, இந்த ஃபுட்பால்ங்கிற எலிமெண்ட்ட தான் நான் ரெண்டர் பண்ணணும். ஏன்? எனக்கு அந்த ஃபுட்பால்ங்கிறது இங்க எக்ஸிக்யூட் ஆகணும். அதனால நான் அத ரெண்டர் பண்றேன். ஸோ ரெண்டர் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ராப்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம்ல.
இந்த ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் வச்சு ஒரு HTML டேக வந்து கால் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிருந்தோம்ல. சோ அந்த மாதிரி தான் இங்க நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. இப்ப நான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, சோ எனக்கு என்ன வேணும் அப்டின்னா, இந்த இம்போர்ட் பண்றதெல்லாம் அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப நான் வந்துட்டு ஃபுட்பால் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்க ரெகுலர் ஃபங்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, என்ன கண்டிஷன்? ரியாக்ட்ல ரெகுலர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் என்ன கண்டிஷன் அப்படின்னா, உங்க ஃபங்ஷனோட நேம்ல கேப்ஸ்ல ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஃபுட்பால்ங்கிற ஃபங்ஷனை ஓப்பன் பண்றேன். ஸோ அதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆரோ ஃபங்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் ஆரோ ஃபங்ஷனுக்கு நான் என்ன நேம் வச்சுக்கிறேன்னா, ஷூட் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஷூட் நேம் வச்சுட்டு நான் வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கிறேன். ஆரோ மார்க் போட்டுருக்கேன். ஸோ இதுல நான் என்ன பண்ணா ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? அலர்ட் மெசேஜ்ல என்னது அப்படின்னா, ஆஹ் இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? கீழ வந்துட்டு ரிட்டர்னுக்குள்ள தான் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட பட்டன டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ பட்டன நீங்க என்ன பண்ணலாம்? JSX இருக்கிறதுனால டைரக்டாவே டிக்ளேர் பண்ணலாம். பட் பேரான்தீசிஸ் இருக்கணும். பேரான்தீசிஸ்க்கு அப்புறம் இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மளோட பட்டனோட நேம். ஸோ அந்த பட்டன ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகணும்? அந்த ஷூட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஷூட் ஃபங்ஷன் கால் ஆகும். இப்ப அடுத்து நம்மளோட வேலை என்னது? நம்ம இத வந்து வெப் பேஜ்ல எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வழக்கம் போல ரூட் எலமெண்ட்ட டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி வச்சு கெட் பண்ணணும். ஆஃப்டர் தட் நம்ம அதை கெட் பண்ண எலமெண்ட்ட கிரியேட் ரூட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? அத ரெண்டர் பண்ணணும். ரெண்டர்ல எது நமக்கு அந்த ரூட் எலமெண்ட்டுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா, இந்த ஃபுட்பால் ஃபங்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். சோ அத நம்ம ரெண்டர் பண்றோம். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஃபுட்பால வந்து ரெண்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இங்க கீழ வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸ்பீடா போற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. ஓகேவா? மைக் ஆன் பண்ணி. வெயிட் அ மினிட் அது ரன் ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க நார்மல் ஃபங்ஷனுக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆரோ ஃபங்ஷன குடுத்துக்கலாம். ஒரு ஃபங்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்ஷன் குடுக்கலாம். அத நம்ம படிச்சிருக்கோம். இந்த ரெகுலர் ஃபங்ஷனுக்குள்ள ஒரு ஆரோ ஃபங்ஷன நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப கிளிக் பண்ண உடனே எனக்கு பட்டன் இஸ் கிளிக்டுங்கிற ஆரோ இந்த அலர்ட் மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. சோ அப்ப எனக்கு என்ன ஆகுது? இந்த ஈவென்ட் வந்து ஒர்க் ஆகுது. சோ அதே மாரிதான் சிமிலர் தான். என்ன 1, 2 சேஞ்சஸ் இருக்கு. அவ்வளவுதான். நான் கிளிக்ல அந்த கேப்பிட்டல் சியா மாறி இருக்கு. அப்புறம் நம்ம வழக்கம் போல வேரியபிள் நேம் இதெல்லாம் வந்துட்டு கர்லி பிரேசஸ் உள்ள குடுப்போம். அத நம்ம மாத்தி குடுத்துருக்கோம். அவ்வளவுதான். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஆர்குமெண்ட்ட உள்ள பாஸ் பண்ணி அத பிரிண்ட் பண்ண வைக்க போறோம். ஓகே. எப்படி ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண வைக்க போறோம் அப்படின்னா, இவ்ளோ நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, அந்த அலர்ட் மெசேஜ்ல வந்துட்டு நான் இங்க எழுதினேன். பட்டன் இஸ் கிளிக் அப்படின்னு நானே இங்க வந்து டைப் பண்ணேன். ஆனா, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இருந்து ஒரு வேல்யூவ இந்த அலர்ட் மெசேஜ்க்குள்ள என்ன வேல்யூ ஷோ ஆகணும்? இப்ப நான் இங்க
குடுத்தோனே இங்க அலர்ட் மெசேஜ்ல பட்டன் இஸ் கிளிக்ட்ன்னு வருதா? சோ இந்த பட்டன் இஸ் கிளிக்ட்ங்கிறத டைரக்ட்டா நான் அலர்ட் மெசேஜ்ல எழுதாம, கீழ இருந்து ஒரு ஆர்குமென்ட் மாரி நான் பாஸ் பண்ண போறேன். இந்த ரிட்டர்ன் பண்ணும்போது, இந்த ஆன் கிளிக் போய் அந்த ஷூட்ட கால் பண்ணும்போதே, அந்த அதுக்குள்ள அந்த அலர்ட் மெசேஜ்க்குள்ள வேல்யூவ நான் இங்க இருந்து பாஸ் பண்ண போறேன். அத எப்படி பாஸ் பண்ணலாம் அப்டின்னா, இதே கர்லி பிரேஸஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபங்ஷனுக்கு ஆர்குமென்ட் பாஸ் பண்ண போறேன். நீங்க ஒரு ஃபங்ஷனுக்கு ஆர்குமென்ட் பாஸ் பண்ண போறீங்கன்னா, இந்த பாரான்தீசிஸ் இஸ் மஸ்ட். என்ன ஃபங்ஷன்? ஆரோ ஃபங்ஷன் தானே? சோ அதனால நான் இப்படி போட்டுக்கிறேன். சோ இந்த பாரான்தீசிஸ், இந்த ஆரோ இருக்கணும். அடுத்து அதோட நேம். இந்த ஆரோ ஃபங்ஷனோட நேம். ஓகே, குடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ள நான் இப்ப என்ன பாராமீட்டர் பாஸ் பண்ண போறேன், என்ன ஆர்குமென்ட் பாஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத இதுக்குள்ள நான் எழுதிக்கிறேன். இதுக்குள்ள நான் கூகுள் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை பாஸ் பண்றேன். ஓகே, இங்க நான் என்ன டிக்ளேர் பண்ணிக்கிறேன்னா, நான் அந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன்ல, அது இங்க வந்து எதா பாஸ் ஆக போது ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். வழக்கமா இப்படித்தானே பண்ணுவோம். கீழ இருந்து ஒரு ஆர்குமெண்டோட வேல்யூ பாஸ் பண்ணுவோம். அங்க வந்து ஒரு வேரியபிள் இருக்கும். அந்த வேரியபிள்குள்ள போய் அது ஸ்டோர் ஆகும். ஓகே, இங்க ஏங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்றேன்னா, சோ அந்த ஏங்கிற ஆர்குமெண்ட்டுக்குள்ளதான் நம்ம இந்த ஷூட்ட கால் பண்ணும்போது இந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். அப்ப அலர்ட் மெசேஜுக்குள்ளேயும் அந்த வேல்யூ போய் ஸ்டோர் ஆகிட்டுன்னா, நம்ம வந்து கிளிக் பண்ணோம்னா அந்த அலர்ட் மெசேஜ்ல இந்த கோல் அப்படிங்கிற இந்த ஒரு வேல்யூ ஷோ ஆகும். ஷோ ஆகுதா? சோ வேற ஒண்ணும் இல்ல. நம்ம நார்மலா பண்றதுக்கு பதிலா நார்மலா இங்க அலர்ட் மெசேஜ் எழுதுவோம். அதுக்கு பதிலா நம்ம இங்க கீழ இருந்து பாராமீட்டர பாஸ் பண்றோம். சோ அந்த மாரி பாராமீட்டர நீங்க ஆ ஈவென்ட்ல பாஸ் பண்ணும்போது, சோ நீங்க இப்போ ஒரு ஆரோ ஃபங்ஷனுக்கு பாஸ் பண்ண போறீங்க அப்டின்னா, அந்த ஆரோ ஃபங்ஷனோட அந்த பாராந்தசிஸ், அந்த ஆரோ ஃபங்ஷன், அப்புறம் அதோட ஃபங்ஷனோட நேம் அண்ட் தென் அந்த பாராமீட்டர் என்ன பாராமீட்டர் பாஸ் பண்ண போறீங்களோ, அத அந்த கர்லி பிரேசஸ்குள்ள மென்ஷன் பண்ணிருங்க. சரி, பாராந்தசிஸ்குள்ள மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்மளுக்கு அந்த வேல்யூ பாஸ் ஆகி நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகிரும். சிம்பிள். தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஈவென்ட் ஆப்ஜெக்ட். இப்ப நம்ம இங்க வந்து ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணோம்ல. இப்போ என்ன ஈவென்ட் நடக்குதோ அது எனக்கு அலர்ட் மெசேஜ் ஷோ ஆகும். எனி டவுட்ஸ்? எஸ் மேம். சொல்லுங்க. மேம் அங்க ஷூட்ல வந்து ஏன்னு பாஸ் பண்ணா எப்படி மேம் இங்க கோல்னு வருது? ஆ இது நார்மல் நீங்க ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவீங்க தானே எப்போதுமே. ஃபங்க்ஷன்னாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு இன்டீஜரோட வேல்யூவ பாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இங்க வந்து 9ன்னு குடுப்பீங்க. அங்க வந்துட்டு ஒரு வேரியபிள் இது வந்து ஒரு வேரியபிள் மாதிரி ஓகேவா? ஏங்கிறது ஒரு வேரியபிள் மாதிரி. சோ அந்த வேரியபிள்குள்ள நான் இங்க இருந்து இந்த ஷூட்ல என்ன வச்சிருக்கேங்க? ஏங்கிற வேரியபிள் வச்சிருக்கேன். பட் இங்க நான் என்ன வச்சிருக்கேன்னா, ஷூட் ஒரு வேல்யூ வச்சிருக்கேன். அப்ப நான் அந்த ஃபங்ஷன போய் கால் பண்ணும்போது, இந்த ஷூட் ஃபங்ஷன் கால் ஆகும். அந்த ஷூட்டுக்குள்ள நான் ஒரு வேல்யூ வச்சிருக்கேன்ல, அந்த வேல்யூ இந்த ஏக்கு போய் அசைன் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் அலர்ட் மெசேஜ்ல திருப்பி அந்த ஏய கால் பண்ணியிருக்கிறப்போ, ஆல்ரெடி அந்த ஏக்கு என்ன அசைன் ஆயிருக்கு? கோல்ங்கிற இந்த வேல்யூ அசைன் ஆயிருக்கு. சோ அலர்ட் மெசேஜ்ல எனக்கு கோல் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். புரியுதா? இது நீங்க நேத்து ப்ராப்ஸ்ல கூட பார்த்திருப்பீங்க தானே? அதானே? இங்க ப்ராப்ஸ்ங்கிற ஒரு இது வச்சிருக்கோம். நான் இங்க பிராண்ட்ல இருந்து ஃபார்டுங்கிற வேல்யூ அதுக்கு பாஸ் பண்ணும்போது, அந்த ப்ராப்ஸ்ல ஃபார்டுங்கிறது வந்து எனக்கு அசைன் ஆயிரும். சோ நான் அதுக்கப்புறம் அத பிரிண்ட் பண்ணிக்கிடுவேன். அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு ஃபங்ஷன்ல நீங்க ஆர்குமென்ட் பாஸ் பண்ணி, அது ஒரு ஒரு ஆர்குமென்ட் வந்து இங்க போய் ஸ்டோர் ஆகும். அந்த ஷூட் ஃபங்ஷனுக்குள்ள நான் ஒரு பாராமீட்டர் வச்சிருக்கேன். அந்த பாராமீட்டருக்குள்ள ஷோ ஆகும். ஓகே. சோ தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். ஸ்பீடா போறாங்களே நம்ம ஸ்டாப் பண்ணணுமா அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகணும். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் போறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஈவென்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஈவென்ட் ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, நீங்க என்ன ஈவென்ட் பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு அதோட டைப்ப எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இப்ப நான் ஆன் கிளிக் ஈவென்ட் பெர்ஃபார்ம் பண்றேன்னா, நான் வந்து கிளிக் அப்படிங்கறது எனக்கு அவுட்புட் அந்த அலர்ட் மெசேஜ்ல வரும். இப்ப நான் மவுஸ் ஓவர் ஈவென்ட் இதுல அந்த மாதிரி ஈவென்ட் பெர்ஃபார்ம் பண்றேன்னா,
மவுஸ் ஓவர் அப்படிங்கிற வேர்ட் எனக்கு வரணும். இதே நான் வந்துட்டு சேஞ்ச் ஈவென்ட்ஸ் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்றேன்னா சேஞ்ச் அப்படிங்கறத எனக்கு அவுட்புட்ல வரணும். சோ அதுக்கு நீங்க இந்த எக்ஸாம்பிள ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து நான் கோட் பண்றேன். மத்தது எல்லாமே அதே மாதிரிதான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? ஒரே ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவ பாஸ் பண்ணோம். ஏங்கிற ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இங்க இருந்துச்சு. பாராமீட்டரா இருந்துச்சு. அதுக்கு மட்டும் நான் இங்கேருந்து ஒரு ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணேன். அப்படிதானே இருந்துச்சு இந்த எக்ஸாம்பிள்ல. ஏங்கிற ஒரே ஒரு ஆர்குமெண்ட். அதுக்கு நான் இங்கேருந்து என்ன செஞ்சேன்? வேல்யூவ பாஸ் பண்ணேன். பட் இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு ஆர்குமெண்ட் வச்சிருக்கேன். ஏ, பி. பி 2 இது வச்சுக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஏக்கு நான் என்ன பண்றேன்னா, வேல்யூவ பாஸ் பண்றேன். பிக்கு நான் எத பாஸ் பண்றேன்னா, இங்க என்ன ஈவென்ட் நடக்கோ அந்த ஈவென்ட்ட பாஸ் பண்றேன். அதுக்கு நான் அந்த நேம மென்ஷன் பண்ணணும்னு எனக்கு வந்துட்டு நெசசரி கிடையாது. நான் வந்து ஈவென்ட் அப்படின்னு நான் இங்க பாஸ் பண்ணிட்டனாலே, எனக்கு அதோட டைப்ப இங்க மென்ஷன் பண்ணி குடுத்துரும். சோ நீங்க நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆன் கிளிக்குள்ள இந்த இந்த இது இருக்குல்ல, பேரன்தசிஸ், ஃபர்ஸ்ட் பேரன்தசிஸ். நம்ம இங்க அது வந்து எம்ப்டியா இருந்திருக்கும். ஏன் இங்க நம்ம எம்ப்டியா இருக்கு? இங்க நான் வந்துட்டு ஒரே எனி டவுட்ஸ்? சாய்வர்ஷினி ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. தெரியாம மைக் பண்ணோம். ஓகே. இங்க வந்து நீங்க வந்து அந்த பேரான்தசிஸ் வந்துட்டு உங்களுக்கு எம்ப்டியா தான் இருக்கு. அப்படிதானே? பட் நான் இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த பேரான்தசிஸ்குள்ள ஈவென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சிருக்கோம். சோ இந்த ஈவென்ட்னா என்னன்னா, நமக்கு இப்ப என்ன ஈவென்ட் நடக்குதோ, அந்த ஈவென்ட்ட நான் ஒரு பாராமீட்டரா பாஸ் பண்ண போறேன். இப்ப எனக்கு கிளிக் ஈவென்ட் நடக்குது அப்படின்னா, நான் இந்த ஈவென்ட் அப்படின்னு குடுத்தேன்னா, இப்ப கரண்ட்டா என்ன ஈவென்ட் இப்ப மவுஸ் ஓவர் ஈவென்ட் நடக்குதுன்னா, இந்த ஈவென்ட்க்குள்ள என்ன இருக்குன்னா, மவுஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிட்டர்ன் பண்ணும். இப்ப கிளிக் ஈவென்ட் நடக்குன்னா, கிளிக் அப்படிங்கிறத அதுக்கு வந்துட்டு சோ நான் என்ன பண்றேன்னா, என்ன ஈவென்ட் நடக்குதோ அந்த ஈவென்ட்ட அப்படியே அதுக்கு பாஸ் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏ ஆர்குமென்ட்க்கு நான் என்ன வேல்யூ அங்க வந்து அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆகணுமோ அத நான் பாஸ் பண்றேன். அடுத்து 2வது உள்ள அந்த ஈவென்ட்க்கு வந்துட்டு நான் என்ன டைப் ஆஃப் ஈவென்ட் நடக்குதோ அத நான் பாஸ் பண்றேன். சோ அடுத்து அலர்ட் மெசேஜ்ல ஷோ ஆகும்போது டாட் டைப் இப்ப கிளிக் ஈவென்ட் நடக்குது அப்படின்னா, அது வந்து கிளிக் ஈவென்ட் அப்படின்னு கிளிக் அப்படிங்கிற அவுட்புட்ட எனக்கு குடுக்கணும். நான் இத வந்துட்டு ப்ரோக்ராம்ல பண்றேன். சேம் இதே ப்ரோக்ராம் தான். பட் நான் இங்க என்ன பண்றேன்னா, கூட ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க என்ன பண்ணிக்கிறேன், ஈவென்ட். ஏன்னா நான் இங்க வந்து ஒரு ஈவென்ட்ட பாஸ் பண்ண போறேன். எனக்கு என்ன ஈவென்ட் நடக்குதோ அந்த ஈவென்ட்டே அப்படியே நான் பாஸ் பண்றேன். அப்புறம் டாட் டைப்னு ஒண்ணு இருந்துச்சா, அது என்ன டைப் ஆஃப் ஈவென்ட்டோ அத நமக்கு வந்துட்டு அந்த அலர்ட் மெசேஜ்ல பிரிண்ட் பண்ணும். சோ டாட் டைப். பிக்குள்ள இப்ப என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? ஈவென்ட் வந்து போய் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்ப அலர்ட் மெசேஜ்ல பிரிண்ட் பண்ணும்போது அந்த ஈவென்ட் என்ன டைப் அப்படிங்கறத அது அலர்ட் மெசேஜ்ல ஷோ பண்ணும். ஓகே? சோ கிளிக் அப்படிங்கறது ஷோ ஆயிட்டு. நான் எங்கேயாவது இங்க கிளிக்னு மென்ஷன் பண்ணிருக்கேனா? இல்ல. நான் ஜஸ்ட் இங்க என்ன ஈவென்ட் நடக்குதோ அந்த ஈவென்ட்ட பிக்கு பாஸ் பண்ணேன். பி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அலர்ட் மெசேஜ்ல டாட் டைப்ங்கிறது என்ன டைப் ஆஃப் ஈவென்ட் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷன். மேக்ஸ் கண்டுபிடிக்கிறது, சம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது மாதிரி டைப் கண்டுபிடிக்கிறதுக்கு டைப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன். சோ அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணிருச்சு, அதுக்கு பாஸ் பண்ண ஈவென்ட் என்ன டைப்போ அது அலர்ட் மெசேஜ்ல பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தானே? புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? புரியலையா? சரி, ஓகே, நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். ஓகே, சோ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பட்டன் வச்சிருக்கேன். ஓகேவா? அந்த பட்டன்ல டேக் த ஷாட்ங்கிற ஒரு இத வச்சிருக்கேன். இப்ப நான் அத கிளிக் பண்ண உடனே எனக்கு ஃபுட்பால், இந்த ஃபுட்பாலுக்குள்ள இருக்கக்கூடிய ஷூட் ஃபங்க்ஷன் வந்துட்டு
நடக்கணும். அது என்ன ஃபங்ஷன்ங்கிறத அப்புறம் பண்ணலாம். ஷூட் ஃபங்ஷன் வந்து கால் ஆகணும். இதான் என்னோட டார்கெட். சோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி உள்ள ஃபங்ஷன்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் கிளிக் பண்ண உடனே அந்த ஃபங்ஷன கால் பண்றதுக்கு அது ஒரு ஆரோ ஃபங்ஷன். அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பேரான்தீசிஸ் அதுக்கப்புறம் ஒரு ஆரோ ஃபங்ஷனுக்காண்டி ஆரோ அண்ட் தென் அந்த ஃபங்ஷனோட நேம கால் பண்ணி, அதுக்கு ஒரு வேல்யூவ இங்க இருந்து பாஸ் பண்ணேன். அந்த அலர்ட் மெசேஜ்ல டைரக்ட்டா பிரிண்ட் ஆகாம, நான் இங்க இருந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவேன்ல, அந்த வேல்யூ தான் அங்க பிரிண்ட் ஆகணும். அதனால நான் இங்க இருந்து ஒரு வேல்யூவ பாஸ் பண்ணேன். சோ இங்க ஆல்ரெடி ஒரு ஆர்குமென்ட்ஸ் இருக்கு. ஒரு பாராமீட்டர் இருக்கு. ஏங்கிற பாராமீட்டர். சோ அந்த பாராமீட்டருக்குள்ள போயிட்டு நான் இங்க வந்து அனுப்புற ஆர்குமென்ட்லயே அங்க போய் ஸ்டோர் ஆகிரும். ஓகே. சோ அந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் ஆகிடுச்சா? இப்ப நான் என்ன பண்றேன், அலர்ட் ஆஃப் ஏ அப்படின்னா அந்த வேரியபிள்குள்ள இந்த கோல்ங்கிறது ஸ்டோர் ஆகிருக்கு. சோ அது எனக்கு அவுட்புட்ல இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இப்ப டேக் தி ஷாட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே நீங்க பாஸ் பண்ணிருக்க பாராமீட்டர் வேல்யூ அங்க போய் ஸ்டோர் ஆகி அது நமக்கு அந்த அலர்ட் மெசேஜ்ல ஷோ ஆகுது. இது கிளியர் தானே? இந்த ப்ரோக்ராம் கிளியர் தானே? இந்த ப்ரோக்ராம் கிளியரா? இது கிளியர் அப்படிதானே? சோ இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு டவுட்டா இருக்கு. இதுதானே? வெயிட் a minute. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஃபங்ஷன்ல நம்ம ஜஸ்ட் ஏக்கு நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணோம். அந்த வேல்யூ பிரிண்ட் ஆச்சு. பட் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, கூட இன்னொரு ஆர்குமென்ட் வச்சுக்கிறேன். பி அப்படிங்கிற ஒரு ஆர்குமென்ட் வச்சுக்கிறேன். சோ அந்த ஆர்குமென்ட்டுக்குள்ள நான் என்ன பாஸ் பண்ண போறேன்னா, நான் இப்போ நான் நடத்திட்டு இருக்கிற ஈவென்ட்ட அப்படியே பாஸ் பண்றேன். நான் இப்போ வந்து ஒரு ஆன் கிளிக் ஈவென்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன்னா, சோ அந்த ஆன் கிளிக் ஈவென்ட்டையே அப்படியே நாங்க பாஸ் பண்றேன். சரி அவங்க சோ அந்த ஈவென்ட்ட அப்படியே பாஸ் பண்றேன். சோ இங்க நீங்க வந்துட்டு எம்ப்டியா விட்டுருந்தீங்களா இந்த பாரான்தீசிஸ? பட் இந்த ப்ரோகிராம்ல நீங்க எம்ப்டியா விடக்கூடாது. இந்த ப்ரோகிராம்ல இந்த ஈவென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கீவேர்ட். ஓகேவா? இந்த ஈவென்ட் என்ன பண்ணும்னா, நம்ம இப்போ என்ன ஈவென்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ, அந்த ஈவென்ட்ட அப்படியே சென்ட் பண்ணும். ஓகே? அதான் ஈவென்ட். ஓகே? இந்த ஈவென்ட்ட நான் இப்போ ஒரு ஆர்குமென்ட்டா பாஸ் பண்றேன். இந்த கோல்ங்கிறது எதுக்கு அசைன் ஆயிரும்? ஏக்கு போய் அசைன் ஆயிரும். ஈவென்ட்ங்கிறது எதுக்கு அசைன் ஆகும்? பிக்கு போய் அசைன் ஆயிரும். அப்ப இப்ப பில ஒரு ஈவென்ட் போய் அசைன் ஆயிருக்கு. எந்த ஈவென்ட்? நம்ம இப்ப கரண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம்ல ஒரு ஈவென்ட், ஆன் கிளிக் ஈவென்ட். அது போய் அசைன் ஆயிருது. அதுக்கப்புறம் அலர்ட் மெசேஜ்ல எனக்கு என்ன ஷோ ஆக போகுதுன்னா, ஆல்ரெடி ஈவென்ட் அசைன் ஆயிருக்கு. சோ அந்த ஈவென்ட் டாட் டைப். இந்த பிக்குள்ள என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? ஈவென்ட். அந்த ஈவென்ட் டாட் டைப். இப்ப நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன்? கிளிக் ஈவென்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன்னா, சோ அதோட டைப் என்னது? கிளிக் அப்படிங்கறத அது அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணிரும். இதுக்கு முன்னாடி இதுல ஒரே ஒரு ஆர்குமென்ட் இருந்துச்சு. அந்த ஆர்குமென்ட்டுக்குள்ள கோல் அப்படிங்கிற ஒரு வேல்யூவ மட்டும் பாஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஃபங்ஷன்ல பிங்கிற இன்னொரு ஆர்குமென்ட்ட மென்ஷன் பண்ணிட்டு, அந்த ஆர்குமென்ட்க்கு ஈவென்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவ பாஸ் பண்றோம். ஈவென்ட்னா என்னன்னா, நம்ம இப்ப என்ன கரண்டா இப்ப ஆன் கிளிக் ஈவென்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ஆன் கிளிக் ஈவென்ட்ட அப்படியே எடுத்துட்டு போய் இந்த பிக்குள்ள ஸ்டோர் பண்ணிரும். ஓகே. சோ இந்த பிக்குள்ள இப்ப என்ன இருக்கு? ஈவென்ட் இருக்கு. சோ அலர்ட் மெசேஜ்ல இப்ப அது ஷோ பண்ணும்போது, அதோட டைப் ஷோ பண்ணுது. அந்த ஈவென்ட் டாட் டைப். ஈவென்ட் இப்ப நான் இங்க வந்துட்டு ஆன் கிளிக்கு பதிலா மவுஸ் ஓவர்ன்னு குடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஈவென்ட் டாட் டைப்ல என்ன பிரிண்ட் ஆயிருக்கும்னா, மவுஸ் ஓவர் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும். இப்ப அதுக்கு பதிலா நான் இங்க வந்துட்டு வேற ஏதாவது சேஞ்ச் ஈவென்ட் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் குடுத்திருந்தேன் அப்படின்னா, இப்ப பி டாட் டைப்ல வந்து ஈவென்ட் டாட் டைப் வந்து சேஞ்ச் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்ல வந்துரும். நான் இப்ப கிளிக் ஈவென்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு என்னது ஈவென்ட் டாட் டைப்ல எனக்கு வந்துட்டு கிளிக்ன்னு பெர்ஃபார்ம் அவுட்புட் வந்திருக்கு. ஓகே. டிங்கிறதுக்கு நான் இங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த ஈவென்ட்ட அப்படியே பாஸ் பண்றேன். அலர்ட் மெசேஜ்ல அத ஷோ பண்ணும்போது, அதோட டைப் அந்த ஈவென்ட்டோட டைப்ப நான் ஷோ பண்றேன். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா?
புரிஞ்சுதா? எவ்ரிஒன் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? சாய் வர்ஷினி, கார்த்திகா, சாய் வர்ஷினி புரிஞ்சுதா? எனிதிங் ஏதாவது ரிப்பீட் பண்ணுவா? இல்ல சாய் வர்ஷினி நிறைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணாம இப்போ வந்திருக்கீங்களோ? சரி, ஓகே. ஒண்ணும் இல்ல. ப்ரீவியஸ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலன்னா ரெக்கார்டிங்ஸ்ல போயிட்டு பாத்துக்கோங்க. ஓகேவா? அதுல பாத்துட்டு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம கிளாஸ்ல வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ம். ஓகே. சோ இதுதான் ஈவென்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுக்கு அடுத்து என்னது அப்படின்னா ரியாக்ட் லிஸ்ட். ரியாக்ட் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா நீங்க நார்மலா லிஸ்ட் எப்படி கொடுப்பீங்க? யூஎல் யூஎல்குள்ள எல்ஐ டேக் யூஸ் பண்ணி லிஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இங்க ஒரு சேஞ்சுக்கு ஒரு அரேக்குள்ள நான் செர்டைன் வேல்யூஸ் ஆர் ஒரு எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு மேப் ஃபங்க்ஷன் மேப் ஃபங்க்ஷன்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் படிச்சோம். நினைவிருக்கா? மேப் நினைவிருக்கா? குட். என்னன்னு சொல்றீங்களா? மேப் என்ன பண்ணும்? மேப் வந்து அது எந்த வேரியபிள் குடுத்துருக்கோமோ, அத போய் கால் பண்ணி கரெக்ட். ஒரு அரேக்குள்ள நம்ம ஒரு வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஐட்டம்னு கொடுத்தோம்னா அது போய் கால் ஆகி ஃபர்ஸ்ட் ஐட்டம் பிரிண்ட் ஆகும். ஒரு அரேக்குள்ள இப்ப 3 ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஐட்டம் மேப் போய் ஃபர்ஸ்ட் கால் பண்ணும், அந்த ஐட்டம் பிரிண்ட் பண்ணும். அடுத்து திருப்பி அதே அரேக்குள்ள அடுத்து 2வது ஐட்டம் போய் கால் பண்ணும், அது போய் பிரிண்ட் பண்ணும். இப்படி ஒரு ஃபார் லூப் எப்படி ஒரு அரேக்குள்ள விசிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோமோ இதே சேம் பர்பஸ் தான். விசிட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு அரேக்குள்ள விசிட் பண்றதுக்கு மேப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சரி, குட். எனவே தான் நல்லது. இதே மாதிரிதான் இங்க ஒரு அரே வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த அரேயோட ஃபர்ஸ்ட் ஐட்டம்குள்ள விசிட் பண்ணணும். அப்புறம் இந்த அரேயோட செகண்ட் அந்த எக்ஸாம்பிள மேப் எக்ஸாம்பிள் நம்ம இங்க ரன் பண்ணி இங்கேயே வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? இருக்கு. இங்க இருக்கா? இங்க மை அரேக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்? ஆப்பிள், பனானா, ஆரஞ்சுன்னு வச்சிருக்கேன். எனக்கு லிஸ்டா பிரிண்ட் பண்றப்போ நான் எப்படி பிரிண்ட் பண்ண போறேன்? அது வந்து ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழ லிஸ்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணணும். அது அரேக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் தனித்தனியா வெளியில எடுத்து கீழே லிஸ்ட் மாதிரி பிரிண்ட் பண்ணணும். சோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணிருக்கேன்? அந்த அரேக்குள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் விசிட் பண்ணி தனித்தனியா பிரிண்ட் பண்ணணும். அதுக்காண்டி நான் என்ன பண்ணிருக்கேன்னா மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். மேப் ஃபங்க்ஷனுக்குள்ள ஐட்டம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம். சோ அது என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்குள்ள விசிட் பண்ணும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிரும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? ஆப்பிள். சோ ஆப்பிள்ல இருந்து என்ன ஆயிரும்? அந்த ஐட்டம்குள்ள ஸ்டோர் ஆகிரும். அடுத்து பேராகிராஃப்ல பிரிண்ட் பண்ணும்போது அந்த ஐட்டம்குள்ள ஆப்பிள் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து அதே மாதிரி திருப்பி போகும். பனானா மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா நீங்க அதுல ஃபார் லூப் என்ன பண்ணுவோம்? திருப்பி திருப்பி ஒரு அரேக்குள்ள எலமெண்ட்குள்ள விசிட் பண்ணுமா? அதே மாதிரி வெளியில குடி. சாரி. மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஒவ்வொரு எலமெண்ட்டையும் விசிட் பண்ணும். அந்த அரேல இப்ப 3 எலமெண்ட் இருந்துச்சுன்னா 3 டைம் விசிட் பண்ணும். 5 எலமெண்ட் இருந்துச்சுன்னா 5 டைம் விசிட் பண்ணும். விசிட் பண்ணி ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் எடுத்துட்டு வந்து பேராகிராஃப்ல பிரிண்ட் பண்ணும். அதே சேம் ப்ரோக்ராம் தான். இப்ப நம்ம அதை வந்து யூஎல் டேக்ல பிரிண்ட் பண்ண போறோம். சிமிலர் அதே மாதிரிதான். ஒரு அரே வச்சிருக்கேன். ஓகே. அந்த அரேக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி என்ன பண்ண போறேன்னா ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போறேன்.
எனிவேஸ் ப்ராப்ஸ் வந்து நாங்க நேத்தே பார்த்தது. மேபி கார்த்திகாவும் சாய்கிருஷ்ணியும் யாரு இருந்தீங்கன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் ஓகே, ப்ராப்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். எனி டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பண்ணணும்னா கராஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கார்ஸ்ங்கிற ஒரு அரே, அந்த அரேல ஒரு 3 காரோட வேல்யூ, அதோட பிராண்டோட வேல்யூ இருக்கு. ஓகே, சோ அந்த பிராண்டோட வேல்யூவை வச்சாச்சு. ஃபார்டுங்கிறது ஒரு பிராண்ட், பிஎம்டபிள்யூ, ஆடி. சோ அந்த 3 இருக்கு. இப்ப நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் டேக். ரிட்டர்னுக்குள்ள நம்ம இன்னொரு விஷயம் என்ன படிச்சோம், ஜேஎஸ்எக்ஸ்ல இப்ப நீங்க சிங்கிள் லைன் யூஸ் பண்றீங்கன்னா ஜஸ்ட் இப்ப இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ரிட்டர்ன் பண்ணும்போது இங்க நான் வந்து சிங்கிள் ஒரே ஒரு பட்டன் தான் ரிட்டர்ன் பண்றேன். சோ அதனால எனக்கு என்ன பிரச்சனை இல்ல, ஒரு ப்ராப்ளம் இல்ல. பேரண்ட் எலிமெண்ட் இருக்கணும்னு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. பேரண்டிசிஸ் மட்டும் வச்சுக்கிறேன். இதே நான் இந்த பட்டனை கீழே கூட ஒரு H1ஓ H2ஓ இல்ல பேராகிராஃபோ இல்ல எனி அதர் எலமெண்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இல்ல மல்டிபிள் லைன். சொல்லுங்க. மல்டிபிள் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணா ஒரு பேரண்ட் டேக் வைக்கணும். குட், வெரி குட். மல்டிபிள் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணா அவங்க சொன்ன மாதிரி ஒரு பேரண்ட் எலமெண்ட் இருக்கணும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து ஒரு பேரண்ட் எலமெண்ட்ட வச்சுக்கிறோம். ஓகே, சோ பேரண்ட் எலமெண்ட்ட வச்சுட்டு நான் இப்ப என்ன பண்றேன்னா யூஎல் டேகுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து ஹூ லிவ்ஸ் இன் மை கராஜ் வந்து H1ல கொடுத்துக்கிறேன். அடுத்து யூஎல் டேகுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா கார்ஸ் டாட் மேப் அப்படிங்கிற ஒரு வேர்டை கொடுக்குறேன். இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது கஷ்டமா இருக்கும். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப யூஎல் டேகுக்குள்ள எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா ஐ எம் அ ஃபோர்ட், ஐ எம் அ பிஎம்டபிள்யூ, ஐ எம் ஆடி. இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா காருங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் இங்க டிஃபைன் பண்ணிருக்கேன்னா அதுக்குள்ள ப்ராப்ஸ் கொடுத்துருக்கேன். சோ நான் இந்த கார்ஸுக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்குல்ல இந்த வேல்யூ, இந்த வேல்யூவை இந்த காருங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணி அதுக்குள்ளதான் நான் எல்ஐ டேக் வச்சிருக்கேன். ஓகே, அந்த காருங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளதான் நான் என்ன வச்சிருக்கேன், எல்ஐ டேக் வச்சிருக்கேன். அதுலதான் என்ன இருக்கு, ஐஎம் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. சோ நான் இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்டு பாஸ் பண்ண உடனே ஐஎம் அ ஃபார்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். அடுத்து நான் இங்க பிஎம்டபிள்யூ பாஸ் பண்ண உடனே ஐஎம் அ பிஎம்டபிள்யூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்து நான் இங்க ஆடியை இங்க பாஸ் பண்ண உடனே ஐஎம் அ ஆடி அப்படிங்கறது பிரிண்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொன்றையும் பிரிண்ட் பண்ணணும். அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த அரேக்குள்ள விசிட் பண்றதுக்காண்டி மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். சோ நான் அதை எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்னா இங்க கார்ஸ்ங்கிறது நான் ஒரு வேரியபிள் நேம் மாதிரி வச்சிருக்கேன். ஓகேவா, இது வந்துட்டு அதுல இருக்கிற வேரியபிள் நேம் கிடையாது, நான் வைக்கிற வேரியபிள் நேம். ஓகே, இது என்னோட வேரியபிள் நேம். இது வந்து இந்த ஃபங்க்ஷனோட நேம் கிடையாது, இது நான் ஒரு வேரியபிள் நேம் வச்சிருக்கேன். எதை மாதிரினா இங்க நான் இந்த மேப் ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்கு நான் ஒரு மை லிஸ்ட்னு ஒரு வேரியபிள் நேம் வச்சேன்ல, அதே மாதிரி இங்க நான் கார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் வச்சிருக்கேன். ஓகே, சோ கார்ஸ் டாட் அடுத்து மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அங்க நான் வந்து ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நேம் கொடுத்தேன்னா அந்த ஐட்டம் என்ன பண்ணும், நீங்க ஒவ்வொரு டைம் விசிட் பண்ணும்போது ஒரு ஐட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஐட்டம் அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிடும். இங்க உங்களுக்கு இந்த இதுல ஸ்டோர் ஆச்சுல, நான் இங்க உங்களுக்கு எப்படி ஸ்டோர் ஆச்சு, இப்போ மை லிஸ்ட்ங்கிற இதுக்குள்ள மேப் பண்ணுது. சோ மை அரேய போயிட்டு மேப் பண்ணும்போது ஆப்பிள்ங்கிறத வந்துட்டு ஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் நேம் வேணும்ல, அதை நான் ஐட்டம்னு வச்சிருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் ஆப்பிள் வந்து ஸ்டோர் ஆகும், ஆப்பிள் இங்க வந்து பிரிண்ட் ஆகும். அப்புறம் பனானா வந்து ஐட்டம்குள்ள ஸ்டோர் ஆகும், பனானா இங்க பிரிண்ட் ஆகும் பேராகிராஃப்ல. அடுத்து ஆரஞ்சு வந்து ஐட்டம்குள்ள ஸ்டோர் ஆகும், ஆரஞ்சு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரிதான் இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க நான் என்ன பண்ண போறேன், காருங்கிற ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். சோ மேப் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கார்ல ஃபார்டு ஃபர்ஸ்ட் மேப் பண்ண உடனே இந்த கார்ஸ்குள்ள போகும். ஓகே, சரி, இதுதான் நான் வைக்கிற வேரியபிள் நேம். இது வந்துட்டு என்னோட அந்த அறையோட நேம். நான் மாத்தி சொல்லிட்டேன், சாரி. இந்த கார்ஸ்ங்கிறது வந்துட்டு
நான் இங்க ஒரு அரே வச்சிருக்கேன்ல, அந்த அரே தானே நான் மேப் பண்ண போறேன். சோ அந்த அரேவோட நேம் தான் இது. கார்ஸ்ங்கிறது நான் வச்சிருக்க அரேயோட நேமு. அத நான் மேப் பண்றேன். மேப் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் மேப் பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட காருக்குள்ள ஸ்டோர் பண்றேன். சோ ஸ்டோர் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணோனே எனக்கு பிரிண்ட் ஆயிருமா? இல்ல. ஸ்டோர் பண்ணிட்டு நான் அத என்ன பண்ணணும்? இந்த காருக்கு பாஸ் பண்ணணும். அந்த வேரியபிள பாஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த ஃபங்ஷன கால் பண்ணணும். சோ ப்ராப்ஸ் வந்துட்டு நேத்து நடத்துனவங்களுக்கு அத நேத்து நடத்துனப்ப இருந்தவங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ நான் அந்த ஃபங்ஷன கால் பண்ணணும் அப்படிங்கும்போது, நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆரோ மார்க் யூஸ் பண்ணிட்டு, அந்த காருங்கிற ஃபங்ஷன நீங்க நார்மலா ஃபங்ஷன் கால் பண்றீங்கன்னா எப்படி பண்ணுவீங்கன்னா, கார் அப்படின்னு போட்டு பேரந்தசிஸ் போடுவீங்க. பட் இங்க நம்ம அப்படி போட முடியாது. இங்க நான் வந்து ப்ராப்ஸ் யூஸ் பண்றேன். சோ ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி நான் கால் பண்ணும்போது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். சோ இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கேன். காருங்கிற ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கேன். சோ அதுக்குள்ள நான் பிராண்டுங்கிற ஒரு வேரியபிளோட நேம் வச்சிருக்கேன். சோ அந்த வேரியபிள் நேம்க்குள்ள நான் இங்க இருந்து மேப் பண்ணி கார்ன்னு எடுத்துட்டு வரேன்ல, அந்த வேல்யூவ நான் பாஸ் பண்ண போறேன். சோ இது வந்து ஒரு வேரியபிள் நேம் தானே. காருங்கிறது வேரியபிள் நேம். அதுக்குள்ள நான் இப்ப ஃபாடுங்கிறது ஸ்டோர் ஆகியிருக்கு. சோ அத நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பிராண்டுக்குள்ள கர்லி பிரேசஸ்க்குள்ள குடுத்துருக்கேன். இந்த வேரியபிள் நேம குடுத்துருக்கேன். சோ அப்ப இங்க என்ன இருக்கும்? இப்ப ஃபர்ஸ்ட் நான் விசிட் பண்ணோம்னா, ஃபாடுங்கிறது வேரியபிள் நேம்க்குள்ள ஸ்டோர் ஆகிரும். பிராண்டுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்? அதே வேரியபிள் நேம் ஃபாடுங்கிறத தான் குடுத்துருக்கேன். சோ இது போயிட்டு, இங்க போயிட்டு பாஸ் பண்ணிருவோம். இந்த வேரியபிள் நேம இங்க பாஸ் பண்ணிருவோம். இப்ப ப்ராப்ஸ்க்குள்ள இப்ப இந்த கார் போய் ஸ்டோர் ஆகிரும். கார்ல என்ன வேல்யூ இருக்கு? ஃபாடுங்கிற வேல்யூ இருக்கு. சோ நான் இப்ப அத பிரிண்ட் பண்ணும்போது எல்ஐ டேக்ல பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ணும்போது ஐ எம் ஏ அப்படின்னு போட்டுட்டு, டைரக்ட்டா நீங்க பிராண்டுன்னு குடுக்கக் கூடாது. இல்லன்னா ப்ராப்ஸ்ன்னு டைரக்ட்டா குடுத்துறக்கூடாது. ப்ராப்ஸ் டாட் பிராண்ட். சோ நான் இங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணும்போது, அதுக்கு ஒரு நேம் வச்சு தான் நான் இங்க பாஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அதனால நான் இங்க பிராண்டுன்னு ஒரு நேம்க்குள்ள தான் நான் அத பாஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு இங்க போயிட்டு ப்ராப்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்புறம் நான் ஐ எம் ஏ அப்படின்னு போட்டுட்டு, அந்த ப்ராப்ஸ் டாட் பிராண்ட். ப்ராப்ஸ் டாட் பிராண்டுக்குள்ள என்ன இருக்கு? கார் இருக்கு. சோ அந்த காருக்குள்ள என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்? ஃபாடுங்கிற வேல்யூவ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதனாலதான் நமக்கு ஐஎம்எஃப் ஃபாடுங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் வருவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி திருப்பியும் அதே மாதிரி மேப் பண்ணும். சோ மேப் பண்ணிட்டு இப்ப இந்த கார்ஸ்ங்கிற அறைக்குள்ள போகும். மேப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி முடிச்சாச்சு. அடுத்து BMW போகும். சோ BMW போயிட்டு இந்த கார்ல போய் ஸ்டோர் ஆகிரும். அண்ட் தென் நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஃபங்ஷன கால் பண்றேன். சோ அந்த ஃபங்ஷன கால் பண்ணிட்டு, அதுக்கு நான் ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ண போறேன். சோ ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணணும்னா, ஒரு நேம் வச்சுட்டு, அந்த நேம்க்குள்ள தான் நீங்க அந்த ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணணும். சோ பிராண்டுன்னு நான் ஒரு நேம் வச்சிருக்கேன். அது ஒரு வேரியபிள் நேம் மாதிரி நான் இங்க வச்சிருக்கேன். அதுக்குள்ள நான் இங்க மேப் பண்ணி வச்சிருக்கேன்ல கார். அத ஸ்டோர் பண்றேன். இப்போதைக்கு காருக்குள்ள என்ன இருக்கு? BMWங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. சோ அந்த வேரியபிள் நேம நான் அந்த பிராண்டுக்கு சென்ட் பண்றேன். அந்த பிராண்ட் என்ன பண்ணுது? இந்த வேல்யூவ எடுத்துட்டு வந்து ப்ராப்ஸ்க்கு சென்ட் பண்ணுது. சோ ப்ராப்ஸ் என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது ஐ அம் அ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு ப்ராப்ஸ் டாட் பிராண்ட். இந்த ப்ராப்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிராண்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூ. அது என்னது? இந்த BMW. சோ ஐ அம் அ BMW அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம இப்போ இந்த ப்ரோகிராம ரன் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோகிராம் நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்து செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கே டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்ஷன் வச்சுக்கிறேன். அந்த ஃபங்ஷனுக்குள்ள கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? கராஜ் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் வச்சுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல கான்ஸ்ட் சாரி இது வந்து ஸ்மால் லெட்டர் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த அரேக்குள்ள மாடு அண்ட் தென் நெக்ஸ்ட் மாருதி அதுக்கப்புறம்
BMW அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு என்ன பண்ணணும்? இந்த அரேல இருந்து ஒவ்வொரு பிராண்டையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபங்ஷனை கால் பண்ணி எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஓகேவா? அதான் என்னோட எய்ம். சோ நான் என்ன பண்றேன்னா, இங்க ரிட்டர்ன் பண்றேன். எத ரிட்டர்ன் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு H1 வேல்யூ இருக்கணும். சோ அப்ப 2 மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா, நம்ம வந்து பேரண்ட் கண்டிப்பா வச்சிருக்கணும். சோ அதுக்கு பேரண்ட்ட நான் இப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இல்ல நீங்க டிவ்வா கூட கிரியேட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒரு UL டேக்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபங்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இந்த அரேவ தான் கால் பண்ணணும். ஓகேவா? சோ எனக்கு இந்த அரேவ கால் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா, கர்லி பிரேசஸ்க்குள்ள அந்த அரேவ கூப்பிட்டு அந்த அரேவ நான் மேப் பண்ண போறேன். சோ மேப் பண்ண போறேன். சோ மேப் பண்ணா எப்படி மேப் பண்ணுவீங்க? ஒவ்வொரு எலமெண்ட்ட நீங்க விசிட் பண்ணும்போதும், அந்த எலமெண்ட்ட விசிட் பண்ணி அத ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் நேம் வேணும். சோ நான் அதுக்கு வந்து கார் அப்படிங்கிற வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். இல்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இந்த மாடலுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கார்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டமையும் மேப் பண்ணி அது இதுக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகிரும். ஓகே? இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சோ இப்ப நான் இத ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்ப நான் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும். இன்னொரு ஃபங்ஷனா வச்சுக்கிறேன். இந்த ஃபங்ஷனுக்கு வந்துட்டு நான் கார்ன்னு சொல்லிட்டு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இதுல ப்ராப்ஸ். இந்த ப்ராப்ஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா வேரியபிள் நேம பாஸ் பண்றதுக்கு பதிலா, இப்ப ஒரு ஃபங்ஷன்ல இப்ப நீங்க ஷூட்ன்னு அந்த ஃபங்ஷன்லாம் எடுத்தீங்கல்ல, அதுலலாம் ஒரு வேல்யூ இருந்துச்சு. இங்க ஒரு வேரியபிள் நேம் இருந்துச்சு. அதுல ஏன்னு ஒரு வேரியபிள் நேம் இருந்துச்சு. அதுல பாஸ் பண்ணோம். அதுக்கு பதிலா wait a minute. அப்புறம் நீங்க அந்த ஃபங்ஷன நீங்க கால் பண்ணணும்னா எப்படி கால் பண்ணுவீங்க? இப்படித்தானே கால் பண்ணுவீங்க. ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்ணிட்டு கால் பண்ணும்போது, இந்த ஃபங்ஷன் நேம் இதா இருக்குன்னா, காரு இதுக்குள்ள நீங்க இப்போ வேல்யூ பாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, நான் இங்க இருந்து இப்படி பாஸ் பண்ணுவேன். இப்படிதானே பாஸ் பண்ணுவேன். இது எல்லாத்துக்கும் தெரியும் தானே. இது ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்ணியிருப்பேன். இப்ப நான் அந்த ஃபங்ஷன கீழ கால் பண்றேன்னா, கார்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷன கால் பண்ணுவேன். அந்த ஃபங்ஷனுக்கு ஒரு வேல்யூவ பாஸ் பண்ணுவேன். இப்படிதான் நான் பண்ணுவேன். பட் நீங்க இங்க ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி ஆர்குமென்ட் பாஸ் பண்ணும்போது, இந்த மாரி ஃபங்ஷன கால் பண்ணக்கூடாது. நான் இப்ப கால் பண்ற பாருங்க. இப்படி கால் பண்றதுக்கு பதிலா அந்த ஃபங்ஷன் நான் எப்படி கால் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு டேக்க நீங்க ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டு, அந்த டேகுக்குள்ள நீங்க கால் பண்ணணும். இப்படி கால் பண்ணணும். ஓகேவா? இப்படி கால் பண்ணணும். நீங்க நார்மலா கால் பண்றதுக்கு பதிலா, இந்த மாதிரி கால் பண்ணணும். சோ கால் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க? இங்க நீங்க ஃபார்ன்னு டைரக்ட்டா பாஸ் பண்றீங்கல்ல, அதுக்கு பதிலா நான் இங்க வந்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ, ஒரு வேரியபிள் நேம் வச்சு, அந்த வேரியபிள் நேம்க்குள்ள அத நான் கால் பண்றேன். இப்ப நான் அந்த வேரியபிள் நேம்க்குள்ள மத்ததெல்லாம் பார்க்காதீங்க. நான் இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ஃபங்ஷன கால் பண்றதுங்கிறத மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். சோ அந்த வேரியபிள் நேம்க்குள்ள நான் ஃபார்ன்னு பாஸ் பண்ணா எப்படி இருக்கும்? சோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராப்ஸ்ங்கிற அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஆர்குமென்ட்ட பாஸ் பண்றீங்க. அந்த ப்ராப்ஸ்ங்கிறது ஒரு கீவேர்ட். ஓகேவா? இத நீங்க மாத்தி குடுக்கக் கூடாது. ப்ராப்ஸ்ன்னு தான் குடுக்கணும். எல்லா இதுலயுமே ப்ராப்ஸ்ன்னு தான் குடுக்கணும். ஆ ஓகே. சோ நான் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி கால் பண்றேன்னா, இந்த மாதிரி என் ஃபங்ஷன கால் பண்ணாம, இந்த மாதிரி கால் பண்ணி ஆர்குமென்ட்ட பாஸ் பண்ணுவேன். சோ இதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி கால் பண்றதுக்கு பதிலா, நான் வந்து அதுக்கு ஒரு நேம் வச்சு, அந்த வேரியபிள அந்த ஆர்குமென்ட் பாஸ் பண்ணயில, அந்த ஆர்குமென்ட்க்கு ஒரு நேம் வச்சு, அதுக்கப்புறம் நான் அந்த ஆர்குமென்ட்ட பாஸ் பண்றேன். அந்த ப்ராப்ஸ்க்கு. டைரக்ட்டா இப்படி பாஸ் பண்றதுக்கு பதிலா. பட் நமக்கு இங்க வந்துட்டு பிராண்ட்ல டைரக்ட்டா ஃபார்வர்ட் நம்மளால பாஸ் பண்ண முடியாது. இந்த மேப் பண்ணி மாடலுக்குள்ள எந்த எலிமெண்ட் ஸ்டோர் ஆகியிருக்கோ, அத தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கார்ங்கிற ஃபங்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ண போறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க கர்லி பிரேசஸ்க்குள்ள மாடல் அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன்.
நான் இங்க ஃபார்டுன்னு டைரக்டா பாஸ் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா நான் எனக்கு இந்த அரேக்குள்ள விசிட் பண்ணி, இப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் விசிட் பண்ணி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபார்டுன்னு ஸ்டோர் ஆயிட்டுனா, இந்த மாடல் வந்து எனக்கு அந்த ஃபார்டுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அடுத்த டைம் எனக்கு இந்த மாடல் மாருதிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அடுத்த டைம் பிஎம்டபிள்யூங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சோ அதனால தான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், மாடல பிராண்டுக்குள்ள குடுத்துருக்கேன். சோ அது ஒரு வேரியபிள் நேம்ங்கிறதுனால அத நான் கர்லி பிரேசஸ்க்குள்ள குடுத்துருக்கேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஃபைனலி நான் மேப் பண்ணி மாடலுக்குள்ள ஃபார்டுங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி, இந்த காருங்கிற ஃபங்ஷன கால் பண்ணிட்டேன். சோ அதுக்குள்ள நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த மாடல்ங்கிற அந்த ஆர்குமென்ட்டையும் பாஸ் பண்ணியாச்சு. சோ பாஸ் பண்ண ஆர்குமென்ட் இப்ப வந்து ப்ராப்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? ப்ராப்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்டின்னா, நான் யூஎல் தானே வச்சிருக்கேன். யூஎல்குள்ள எனக்கு எல்ஐ தான் ரிட்டர்ன் பண்ணணும். எல்ஐ டேக்ல என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஐ அம் எ ஃபார்டுங்கிறது பிரிண்ட் ஆகணும். சோ நான் இங்க வந்து ப்ராப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது. ப்ராப்ஸ் டாட் பிராண்ட். ஓகே, அப்படின்னு யூஸ் பண்ணணும். ப்ராப்ஸ்குள்ள தான் பிராண்ட் ஸ்டோர் ஆகிருக்கு. ஆனா நீங்க வெறும்னா ப்ராப்ஸ்ன்னு கால் பண்ணக்கூடாது. ப்ராப்ஸ் டாட் பிராண்ட் அப்படின்னு கால் பண்ணணும். ஓகே, சோ அப்ப என்ன ஆகும்? ப்ராப்ஸ் டாட் பிராண்ட்னு ஒண்ணு. ப்ராப்ஸ் டாட் பிராண்டுக்குள்ள யார் இருக்கா? மாடல் இருக்கா. மாடலுக்குள்ள இப்ப யார் இருக்கா? ஃபார்டு இருக்காங்க. சோ எனக்கு வந்து ஃபார்டு வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சோ அது பிரிண்ட் ஆகணும்னா நான் ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு கராஜ ரெண்டர் பண்ணணும் தானே? ஓகே, இப்ப கராஜ ரெண்டர் பண்ணிட்ட உடனே எனக்கு என்ன ஆகிரும்? அவுட்புட்ல ஷோ ஆயிடுச்சா? சோ ஒவ்வொரு டைமும் போயிட்டு அந்த அரேயோட எலமெண்ட்ஸ் ஒவ்வொரு எலமெண்ட்ஸையா அது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மேப் பண்ணி மேப் பண்ணி மேப் பண்ணி எனக்கு அவுட்புட்ல ஷோ பண்ணும். ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரிஞ்சுதா? அகைன் ரிப்பீட் பண்ணணுமா? இந்துமதிக்கு புரிஞ்சுது. கார்த்திகாக்கு புரிஞ்சுதா? வெரி குட். ஏன்னா ப்ராப்ஸ் கான்செப்ட் நடக்கும்போது இல்லைன்னா கொஞ்சம் ஒரு வேலை மேபி டஃப்பா இருக்கலாம். இன்னைக்கு போயிட்டு நீங்க ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் பாத்துருங்க. ஓகேவா? ஓகே, அப்லோட் பண்றேன். ப்ராப்ஸ் ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணல, நான் பண்றேன். பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணி சாட்டர்டே சண்டேஸ்ல உட்காந்து கொஞ்சம் எல்லா டாபிக்ஸையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிருங்க. ஓகே, ரிவைஸ் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம மண்டேல இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் புதுசா ஸ்டார்ட் பண்ணிடலாம் சில டாபிக்ஸ் எல்லாம். ஓகே, சோ இது வந்துட்டு ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். அடுத்த ப்ரோக்ராம நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன். நம்ம அந்த ப்ரோக்ராம நம்ம அப்புறம் கூட ரன் பண்ணி பார்க்கலாம். சிம்பிள் தான். இதே கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா, இவ்வளவு நேரம் நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா அந்த அரேக்குள்ள அந்த எலமெண்ட்ட எடுத்தீங்க. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கு. கீ வேல்யூ பேர்ஸா இருக்கு. ஓகேவா? சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, அந்த கீ வேல்யூ பேர்ஸா இருக்கும்போது, கீய ஆக்சஸ் பண்ணி எடுக்கிறேன். வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு அரேக்குள்ள ஆப்ஜெக்ட்ஸா இருக்கு. நான் இங்க வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நார்மலா இருந்துச்சு. அதாவது நார்மலா எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. சோ இப்ப நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்டுன்னு பிரிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் ஃபார்டு விசிட் பண்றாங்க. ஃபார்டுங்கிறத பிரிண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகி ஐஎம்எஃப் ஃபார்டுங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அகைன் திருப்பியும் அது மேப் பண்ணும்போது, திருப்பி என்ன பண்ணணும்னா, அந்த ஹோல் அரேவையும் ரெண்டர் பண்ணும். அதே மாரி திருப்பி நடக்கும்போது, திருப்பியும் அந்த ஹோல் அரேவ ரெண்டர் பண்ணும். அந்த பர்ட்டிகுலர் எலமெண்ட்ட மட்டும் ரெண்டர் பண்ணாது. இப்ப ஃபார்ட் முடிச்சுட்டு அடுத்து பிஎம்டபிள்யூ மட்டும் ரெண்டர் பண்ணாது. மொத்த அரேவையும் ரெண்டர் பண்ணி, ஓ! அதுல ஃபார்ட முடிச்சுட்டோமா? சரி, அப்ப நம்ம பிஎம்டபிள்யூக்கு போலாம். அப்படிங்கிற மாரி பண்ணும். இப்ப ஆடி அப்படிங்கிற வேல்யூ அது மேப் பண்ண போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பியும் அந்த அரேவ வந்துட்டு அது ரெண்டர் பண்ணும். ரெண்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபார்ட பார்க்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அப்ப பிஎம்டபிள்யூ பார்க்கும். அதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அப்ப நம்ம இப்ப ஆடிக்கு போலாம்.
அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு டைம் ரெண்டர் ஆகும்போது, அந்த மொத்த அரேவையும் ரெண்டர் பண்ணிட்டே இருக்கு. அந்த பர்ட்டிகுலர் எலமெண்ட்ட மட்டும் ரெண்டர் பண்ணல. ஒரு பர்ட்டிகுலர் எலமெண்ட்ட மட்டும் எனக்கு ரெண்டர் பண்ணணும்னா, அதுக்கு வந்து ஒரு கீ நேம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கீய வச்சு ஆக்சஸ் பண்ணிடலாம். எப்படி கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கும்? அது உங்களுக்கு தெரியும் தானே? எப்படி கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கும்? இதே கான்ஸ்ட்க்குள்ள நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீ வேல்யூ பேர்ஸா ரெண்ட் பண்ணலாம். இப்ப நான் இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கீ வேல்யூ பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு எதுல இருக்கும்னா, கர்லி பிரேசஸ்க்குள்ள இருக்கும். இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம். ஒரு கீ, அப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ. இப்ப என்ன பண்ணணும்னா, அத அந்த பர்ட்டிகுலர் கீய மட்டும் ரெண்டர் பண்ணணும். எல்லாத்தையும் ரெண்டர் பண்ணாம. சோ அதுக்கு தான் நம்ம இந்த கீ வேல்யூ பேர்ஸா குடுக்க போறோம். இங்க வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அதேதான். பட் அந்த அரேக்குள்ள என்ன பண்றோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட்குள்ள ஐடிங்கிற கீ இருக்கு. அதுக்கு வேல்யூ 1. அடுத்து பிராண்ட்ங்கிற கீ அதுக்கு வேல்யூ 1. அதே மாரி 2வது ஒரு ஆப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் கர்லி பிரேசஸ் ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாரி 2வது ஒரு அரேக்குள்ளேயே ஒரு ஆப்ஜெக்ட்ட நம்ம டிக்ளேர் பண்றோம். ஓகேவா? அடுத்த ஆப்ஜெக்ட்க்குள்ள என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ஐடி, அதுக்கு ஒரு வேல்யூ 2. அடுத்து ஒரு பிராண்ட் அது ஒரு கீ. அதுக்கு ஒரு வேல்யூ BMW. அடுத்து அதே மாதிரி 3வது ஒரு கீ வேல்யூ பேர்ஸ். இந்த மாரி கீ வேல்யூ பேர்ஸா எடுத்திருக்கோம். நம்ம மேப் பண்ணும்போது நார்மலா நீங்க கார போய் மேப் பண்ணுவீங்க. கார்ல போய் மேப் பண்ணி வச்சுருவீங்க. பட் நான் பாஸ் பண்ணும்போது எப்படி பாஸ் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் கீழ வந்துட்டு கார் டாட் ஐடிய பாஸ் பண்ணுவேன். அடுத்து பிராண்ட்ல கார் டாட் பிராண்ட பாஸ் பண்றேன். கீழ என்ன பண்றேன்? கார் டாட் அந்த கார்ல உள்ள ஐடிய மட்டும் பாஸ் பண்றேன். அடுத்து என்ன பண்றேன்? பிராண்ட மட்டும் பாஸ் பண்றேன். சோ, இப்ப நான் அவுட்புட் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்? பிராண்ட மட்டும் ரெண்டர் பண்ணா போதும். அப்ப எனக்கு என்ன பண்ணும்னா, அந்த பர்ட்டிகுலர் பிராண்ட மட்டும் எனக்கு ரெண்டர் பண்ணும். ஹோல் அரேவையும் ரெண்டர் பண்ணாது. பிராண்டுங்கிற அந்த கீய மட்டும் எனக்கு ரெண்டர் பண்ணும். சோ, அதுதான் ஐடி அதுக்கடுத்து பிராண்ட்ன்னு சொல்லிட்டு 2 கீ வேல்யூஸ் வச்சிருக்காங்க. நான் இங்க வந்து அந்த எலமெண்ட்ட அந்த ஃபங்ஷன கால் பண்ணி ஆர்குமெண்ட்ட பாஸ் பண்ணும்போது, கீ அப்படிங்கிற ஒரு நேம் வச்சிருக்கேன். அந்த நேம்க்குள்ள அந்த கார்ல உள்ள ஐடி பாஸ் ஆகுது. அடுத்து பிராண்ட் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சிருக்கேன். அதுக்குள்ள அந்த காரோட பிராண்ட் பாஸ் ஆகுது. ஆனா இங்க நான் அவுட்புட்ல ஐடி பிரிண்ட் பண்ணல. ஜஸ்ட் பிராண்ட மட்டும் தான் பிரிண்ட் பண்றேன். சோ ப்ராப்ஸ் டாட் பிராண்ட மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சோ நான் இங்க 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றேன். ஆனா 2த்தையுமே ப்ராப்ஸ்ங்கிற ஒரே ஒரு ஆர்குமெண்ட்குள்ள தான் பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது நான் எக்ஸாம்ல வந்து நாளைக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா டீச் பண்றேன். இன்னைக்கு செஷன் நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்ப கேட்கலாம். நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.